ஒரு சீக்ரெட் டாஸ்க்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவாங்களா அந்த மாதிரி இருந்தது இன்னைக்கு லைவ் பார்க்கும்போது. பிரியங்கா சொல்கிறாங்க, நான் பார்வை தப்பாக நினச்சிட்டேன், இங்கே வந்து பார்த்தா எல்லாமே வந்து ஆப்போசிட்டாக இருக்குது, என்ன இது கன்ஃபியூஸாக இருக்குன்னு சொல்லிட்டு பிரியங்கா சொல்கிறாங்க. சாந்திராவோட சீக்ரெட் டாஸ்க் நேற்று நைட்லேருந்தே ஆரம்பிச்சிச்சு. திவாகர் கூட பெரிய சண்டே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வியன்னா சாந்திரா சண்டை, பாரு சண்டை. ஸோ இதெல்லாம் முடிஞ்ச விஷயம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திவாகரை மாற்றினா தான் நான் வந்து ஷெஃபாக வருவேன்னு சொல்லிட்டு சாந்திரா ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் தான் வந்து சட்னியில் முடி கிடந்தது, நான் தான் எடுத்து போட்டேன்னு சொல்லிட்டு இவங்க கெஸ்ட்டு சாப்பிடும்போது, எஸ்பெஷலி பிரியங்கா அண்டு மஞ்சரி சாப்பிடும்போது சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு பிரியங்கா செம்ம ஷாக்கு, என்னங்க சொல்கிறீங்க இதுன்னு சொல்லிட்டு. ஸோ இல்லை மேடம், அவங்க சும்மா சொல்கிறாங்க, அவங்க டீமுக்கு எதிராக விளையாடுறாங்க அதனாலன்னு சொல்லிட்டு அமித் வந்து சமாளிக்கிறாங்க. பாரு சொல்கிறாங்க, பார்த்து பேசு, நான் ஃபயர் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு. ஃபயர் பண்ண நான் வச்சு செய்வேன்னு சொல்லிட்டு சாந்திரா வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு சாந்திராவை கண்ட்ரோல் பண்ண முடியலன்ட்டு கெஸ்ட்டு முன்னாடியே தான் வந்து சாந்திரா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னதான் அவங்களுக்கு சீக்கிரம் டாஸ்க்காக இருந்தாலும் கெஸ்ட்டை கொஞ்சம் பார்த்து, அதாவது ஒரு ரெஸ்பெக்ட் வேணும் இல்லையா. ஸோ சாந்திரா வந்து அமித்லாம் வந்து உள்ளே போயிட்டு நீங்கள் உள்ளே இருங்கன்னு சொல்லிட்டு பெட்ரூமில் வைக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து மார்னிங் லைவில் வந்து ஒரு பெரிய சண்டையாக வந்தது. எங்களோட ஷெஃப் வந்து உள்ளே வச்சு பூட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பூட்டெல்லாம் இல்லை, ஜஸ்ட் உள்ளே போயிருங்கன்னு சொல்லிட்டு கதவு சாத்துறாங்க. அவங்க அப்போயே வந்து வெளியே வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு திவ்யா வந்து பில்லை எடுத்து தூக்கி எறிகிறாங்க. கெஸ்ட் முன்னாடி வந்து சண்டை போடுறாங்க, சத்தமாக பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் வந்து நம்ம பிரியங்கா சொல்லியிருக்காங்க, நாங்கள் வெளியே பார்த்த வரைக்கும் இங்கே கத்துறது சண்டை போடுறதெல்லாம் வந்து வேற ஒருத்தவங்களாக இருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தா அப்படியே ஆப்போசிட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு பிரியங்கா சொல்கிறாங்க. ஸோ விஜய் பார்வை தான் சொல்கிறேன், நான் வந்து பார்த்த ஷோ தப்பா இல்லை இங்கே வந்துட்டு மாறிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்காவே வந்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இன்னொரு விஷயம் பண்ணியிருந்தாங்க சாந்திரா, கெஸ்ட்டு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது கெஸ்ட்டு பக்கத்தில் போயிட்டு தும்புறாங்க. வாட் இஸ் திஸ், எப்படி சாப்பிட்றது நாங்கன்னு சொல்லிட்டு மஞ்சரி வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. சாந்திரா வந்து அவங்களோட சீக்ரெட் டாஸ்க் பண்ணுறாங்க, ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்கு வந்து தேர்ந்தெடுத்த வழி வந்து ரொம்ப தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள்.